السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله ومن تكبر وضعه الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்ம முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா காமேலான ஷேகுமார்களுடைய கருத்தை பற்றி விடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அவர்களுடைய சுஹபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நமக்கு பேரருளாக அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா நம்மீது எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தாலா ஏவியும் இருக்கிறான், எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு தடுத்தும் இருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய ஏவல்களை ஏற்று நடப்பதும் அவன் தடுத்ததை விட்டு ஒதுங்கி கொள்வதும் ஒவ்வொரு முஸ்லிமான முஃமினான அடியானுடைய கடமையாக இருக்குது. வாழ்க்கையுடைய அஸ்திவாரமே அதுதான். அதே நேரத்தில் ஒரு அடியான் அல்லாஹுடைய ஏவலுக்கு கட்டுப்படுகிறார், ஒரு அடியான் அல்லாஹுடைய விலக்கலைக்கு கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் அதை கொண்டு அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை அடைஞ்சிட முடியுமா என்று பார்த்தா அடைய முடியாது. 5 வேளை தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜக்காத்து கொடுக்குறாரு, ஹஜ்ஜி செய்கிறாரு, குர்ஆன் ஓதுறார், எல்லா விஷயங்களையும் செய்கிறார். அல்லாஹ் தடுத்ததை விட்டு ஒதுங்கியும் கொள்கிறார். ஜினா செய்கிறதில்ல, கண்ணை பாதுகாத்துக்கிறாரு, எல்லா விதமான தவறுகளை விட்டும் தன்னை பாதுகாத்தும் கொள்கிறார். இவர் அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை அடைஞ்சிட முடியுமா என்று பார்த்தால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான். சிலருடைய அந்த வணக்கம் அவர்களை அல்லாஹை விட்டு தூரமாக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய எல்லா ஏவலுக்கும் கட்டுப்பட்டுட்டார். இப்போ உள்ளத்தில் ஒரு பெருமை வந்துடுச்சு, நான் அல்லாஹ்வுடைய எல்லா ஏவலுக்கும் என்ன செஞ்சிட்டேன், கட்டுப்பட்டுட்டேன், அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டு என்னை நான் பாதுகாத்து கொண்டேன் என்று ஒரு பெருமை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர் செய்த எல்லா விதமான இபாதத்துகளும் அவருக்கு எதிராக போயிடும், அவருக்கு ஆப்போசிட்டாக போயிடும். அதனுடைய எந்த ஒரு பலனையும் அவர் அடையாமல் அதனுடைய அதிருப்தி என்ன செய்கிறார், அடைஞ்சிக்கிறார். அப்போ வணக்கம் செய்யக்கூடாதா, வணக்கம் செஞ்சால் பெருமை வருது, அப்போ வணக்கம் செய்யக்கூடாதா என்று பார்த்தா எப்படி அல்லாஹ் வணங்க சொன்னானோ அந்த அடிப்படையில் வணங்கும். எதை கொண்டு பணிவு வரும் என்று பார்த்தா வணக்கத்தில் அல்லாஹு தாலாவுடைய ஞாபகம் கலக்கும் போது தான் மனிதனத்தில் பணிவே வரும். அல்லாஹ் என்ன செய்யணும், ஞாபகம் செய்யணும். விளங்குதுங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக ஞாபகம் செய்யுங்கள். ஏன் அல்லாஹ்வை அதிகமாக ஞாபகம் செய்யணும் என்று பார்த்தா
எப்போ அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை நமக்கு அதிகமாக வருகிறதோ அப்போ தான் நம்முடைய தரம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். தெரியுதா இல்லையா? விளங்குதா இல்லைங்களா? இப்போ ஒரு பெரிய ஆசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு, மாணவர் ஒருத்தர் இருக்கிறார். மாணவர் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் உட்காந்துருக்காரு வச்சிங்களேன். ஆசிரியர் வந்து பாடம் நடத்துகிறார். என்னை விட சாருக்கு என்ன தெரியும்? கம்மியாக தான் தெரியும், எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படி அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தால் இப்போ என்ன வராது? சாருக்கு முன்னாடி ஒரு பணிவும் வராது. அவர் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தை இவர் எடுத்து நடந்தாலும் அவருடைய மரியாதை இவருடைய உள்ளத்தில் இருக்குமா? மாணவருடைய உள்ளத்தில் இருக்குமா? இருக்கவே இருக்காது. விளைஞ்சிங்களா? அதே சாரை பற்றி விளங்குறார் இவர். நான் வந்து 10வது தான் படிக்கிறேன், எனக்கு அதுக்குரிய கெப்பாசிட்டி தானே இருக்குது, என்கிட்ட இருக்குது. ஆனால் சாருடைய எக்ஸ்பீரியன்ஸே 30 வருஷம். அவர் என்ன மாதிரி எத்தனையோ பசங்களை பார்த்துருப்பார், எத்தனையோ சிலபஸ் மாறி வந்திருக்குது. அத்தனை சிலபஸுடைய பாடத்தையும் அவர் என்ன செய்ய அவருக்கு அத்துப்படியாக இருக்குது. இன்னும் சாரை பற்றி இன்னும் என்ன ஆகுறாரு? தெரிய 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 அவருக்கு முன்னாடி நாம் ஒரு தூசி தான். அவருடைய கல்விக்கு முன்னாடி நம்முடைய கல்விங்கிறது ஒரு தூசி தான் அப்படின்னு சொல்லி தன்னிடத்தில் ஒரு பணிவு வருது. பணிவு வர்றதுடைய அடையாளமே என்ன? அவரை மேலே பார்க்குறான்னு அர்த்தம். யாரை? சாரை மேலே. அந்த டீச்சர் என்ன செய்கிறாங்க? அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வாத்தியாரை இவர் மரியாதை வைக்கிறார் அர்த்தம். அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது? ஆட்டோமேட்டிக்காக மரியாதை வந்துடுது அந்த இடத்துல. அப்போ அல்லாஹு தாலாவை அதிகமாக நம்ம திக்ரு செய்ய நம்முடைய தராதரம் என்ன நமக்கு தெரிய வரும். அல்லாஹு தாலாவை எப்படி திக்ரு செய்யணும்? அல்லாஹு தாலாவை எப்படி திக்ரு செய்யணும்ப்பா? அல்லாஹ்வை நினைக்கணும். அதில் முதலாவது வகை என்ன? அல்லாஹு தாலா என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முதல்ல கொண்டு வாங்களேன். இப்போ நம்முடைய சிந்தனை என்னவாகும்? அப்போ அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன், நான் தேவை உடையவன், நான் தேவை உடையவன். விளைஞ்சிங்களா? அப்போ தேவையை பூர்த்தி செய்கிறவன் உயர்ந்தவனா, தேவை உடையவன் உயர்ந்தவனா? தேவை பூர்த்தி செய்கிறவன் தானே அது உயர்ந்தவன். விளைஞ்சிங்களா? அப்போ நம்முடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நமக்கு பூர்த்தி ஆகும்போது அந்த சிந்தனை நம்ம கொண்டு வந்தால் அல்லாஹு தாலாவுடைய முன்னால் நாம் பணி உள்ளவர்களாக ஆகிடுவோம். அல்லாஹு தாலாவுடைய பெருமை நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹுடைய கண்ணி எப்போ நம்ம உள்ளத்தில் வரும்? அல்லாஹ் நம்ம தேவை பூர்த்தி செய்கிறாங்கிறத விளங்கும்போது, அப்போ நான் இந்த தேவை கூட என்னால் பூர்த்தி செஞ்சுக்க முடியலையே, அவ்வளோ பலகீனமானவனாக நான் இருக்கிறேனே, என்னுடைய இந்த தேவை கூட சுயமாக என்னால் பூர்த்தி செய்ய முடியலை, இந்த தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். அப்போ அப்படி விளங்கும்போது இந்த சின்ன தேவையை கூட என்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு நான் பலகீனமாக இருக்கிறேன். இந்த சின்ன தேவையை கூட அல்லாஹ் தான் எனக்கு பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு அல்லாஹ் மேலே ஒரு கண்ணிய மதிப்பு வந்துடும். அல்லாஹ் மேலே ஒரு மரியாதை வரும். கலந்தா இல்லையாப்பா? நீந்தாத்தா ஹே தூக்கம் வருதா? இல்லை கலந்தா இல்லையாப்பா? அதே நேரத்தில் இப்போ அல்லாஹு தாலாவை ஹையுன், அல்லாஹ் தான் ஹயாத்துள்ளவன் அப்படி நம்ம அல்லாஹ்வை ஞாபகம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய சிந்தனை எப்படி வரும்? நான் மையத்துங்கிற சிந்தனை வரும். அல்லாஹு தாலா ஹையானவன், நான் மையத்து அப்படிங்கிற சிந்தனை வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளத்தில் என்ன வரும்? பணிவு வரும். அல்லாஹு தாலாவுடைய உயர்வு நம்முடைய உள்ளத்தில் பதியும். அப்போ ஒன்றுமே இல்லாத எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத ஒரு மையத்தாக இருக்கக்கூடிய என்னை அல்லாஹு தாலா செஞ்சிட்ருக்கான், தன்னுடைய ஹயாத்தை கூட செயல்படுத்திக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற ஒரு மரியாதை அல்லாஹ் மேலே உண்டாகும். அல்லாஹ் மேலே ஒரு கண்ணியம் உண்டாகும். மன் தவாதா லில்லாஹி ரஃபஅஹுல்லா, யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவருக்கு பணிந்து கொண்டார்களோ அவர்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ரஃபஅஹுல்லா, அவரை அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். தான் உயர்ந்து விட மாட்டார். அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருப்பான். இவர் பணிஞ்சிக்கிட்டே இருப்பார். இவர் என்ன செஞ்சுட்டே இருப்பார்? பணிஞ்சு போய்கிட்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய அந்த சின்ன செஞ்சுட்டு இருப்பான், உயர்த்திக்கிட்டே இருப்பான். எந்த அளவு அவர் அல்லாஹ்வை விளங்குகிறாரோ அந்த அளவு அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்தில் அவர் பணி உள்ளவராக ஆயிடுவார். இபாது ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹவுனா, பூமியின் மீது அவர்கள் ஹவுனா என்னென்ன? பணிவு, வளைஞ்சலா, பலகீனம், பணிவாக என்ன செய்வார்கள்? அவர்கள் பணிந்து நடப்பார்கள். பணிந்து நடப்பார்கள்னு அர்த்தம் தான் ஒன்றுமே இல்லை, எதுக்குமே தகுதி இல்லை,
என்ற அடிப்படையில் அவங்க நடந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவர்களை பற்றி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அல்லாஹ் தாலா? இபாதுர் ரஹ்மான்ங்கிறான். அவர்களை பற்றி பேர் என்ன சொல்கிறான்? இபாதுர் ரஹ்மான் சொல்லிவிட்டு அவங்க எப்படி இருப்பாங்க? இப்படியாப்பட்ட ஒரு பட்டம் அவங்களுக்கு இருந்தாலும் அவங்க பணிஞ்சு தான் போயிட்டுருப்பாங்க. தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கவே மாட்டாங்க. விளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ் தாலாவுடைய ஏவலுக்கு ஒரு மனிதர் கட்டுப்படுகிறார் என்று சொன்னால் அந்த ஏவலில் அல்லாஹ்வுடைய திக்ர் கலந்துருக்கணும். தொழுகிறாரு, வெறும் தொழுக அல்லாஹ் தாலாவுடைய சன்னிதானத்தில் பணிவை உண்டாக்குமா என்று பார்த்தா பணிவை உண்டாக்காது. அதே அல்லாஹ் தாலாவுடைய திக்ரோடு தொழுதாரு, விளைஞ்சிங்களா? கையை தூக்குறதுக்கு எனக்கு ஆற்றே இல்லை, எனக்கு கையை தூக்க வைக்கிறது யார்? அல்லாங்கிற எண்ணத்தோட கையை தூக்குறார். இந்த சூறா ஓதுவதற்குரிய தகுதி எனக்கு இல்லை, இந்த ருக்கு செய்கிறதுக்கோ, இந்த சஜிதா செய்கிறதுக்கோ, இந்த சலவாத்து ஓதுறதுக்கோ, இந்த அத்தஹியாத்து ஓதுறதுக்கோ, எந்த ஒரு செயலை செய்வதற்கும் எனக்கு சக்தியும் கிடையாது, எனக்கு தகுதியும் கிடையாது. இது அல்லாஹ் தாலா தான் என்னை செய்ய வைக்கிறான் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதர் தொழுவார் என்று சொன்னால் சலாம் கொடுத்த பிறகு அவருடைய தொழுகையை நினச்சி அவர் அழ ஆரம்பிச்சிருவார். நினைச்சிடா, இப்படியாப்பட்ட வல்லமை உள்ள அந்த அல்லாஹ் தாலாவுக்கு நான் இப்படி வணங்கிட்டேனே, என் தொழுகை அந்த அளவு எதிர்பார்ப்புள்ள ஒரு தொழுகையாக என்னவாகலை, அமையலையே அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் ஒரு பணிவு தான் வரும். என்ன வராது? பெருமை வர, நான் தொழுதுட்டேன் அல்லாவை அப்படிங்கிற ஒரு பெருமை வராது. ஒரு மனிதர் ஒரு தான தர்மம் செய்கிறாரு, 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, இதில் அல்லாஹ்வுடைய திக்ர் இருந்தா மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் ரிஸ்க் அளித்தோமே அதிலிருந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? செலவு செய்வார்கள். விளைஞ்சிங்களா? அப்போ அவர் செலவு செய்யும்போது அல்லாஹ்வுடைய திக்ர், என்ன திக்ர் இருக்கணும்? இது என்னுடைய மில்கியது கிடையாது. இந்த 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேனே, இது சாப்பாடு வாங்கி கொடுக்கக்கூடிய காசு என்னுடைய காசு இல்லை, இது என்னுடைய மில்கியத்தில் உள்ளது இல்லை, இது அல்லாஹ் தாலாவுடைய மில்கியத்தில் உள்ளதை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான். இது அல்லாஹ் தான் செலவு செய்யக்கூடிய அந்த எண்ணத்தையும் அல்லாஹ் தான் கொடுத்தான். எத்தனையோ பேர் இதை விட அதிகமாக காசு வச்சுக்கிட்டு இருந்து செலவு செய்யக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருக்க, எனக்கு சின்ன ஒரு காசு கொடுத்து செலவு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவனா ஆக்குனது யார்? அல்லாஹ் ஆக்கினான் என்ற எண்ணத்தோடு அவர் சதகா செய்வார் என்று சொன்னால் அந்த 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்த உடனே அவருக்கு பெருமை வராது. அஞ்சானே சில பேர் சாப்பாடு செஞ்சு கொடுத்து பெருமை அடிக்கிறாங்கல்ல, 100 பேருக்கு ஆக்கி கொடுத்தாங்க, 1000 பேருக்கு என்ன செஞ்சேன், சாப்பாடு போட்டேன் அப்படி சொல்லி ஒரு பெருமை அடிக்கிறாங்கல்ல, அந்த பெருமை அவருடைய உள்ளத்தில் வராது. அல்லாஹ் தாலா இந்த 10 பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்தது ஏற்றுக்கிட்டானான்னு தெரியலையே, இது அல்லாஹ் தாலா பெருமையாக கருதிட்டானா என்ன செய்கிறது, மறுபடியும் இந்த நசீப் இல்லாமல் ஆயிடுச்சான்னு என்ன செய்கிறது என்று உள்ளத்தில் என்ன வரும்? அவருக்கு பணிவு தான் வரும். ஏன்? அல்லாஹ்வுடைய திக்ர் அதில் என்னவாகுது? கலந்துருது. விளைஞ்சானே இப்போ அல்லாஹ்வுடைய திக்ருன்னா அந்த செயலை செய்ய வைப்போன்னு அல்லாஹ் தாலாங்கிற சிந்தனை வரணும். இப்போ குர்ஆன் ஓதுறாரு, விளைஞ்சிங்களா? அல்லாஹ்வுடைய சிந்தனையே இல்லாமல் குர்ஆன் ஓதுறாரு, பெருமை வர வாய்ப்பு இருக்குது. ஒரு காரிய கிராத்து ஓதுறாரு வச்சிங்களா, அழகாக தொலைவிக்கிறாரு, விளைஞ்சிங்களா? ஒரு 2 பேர் வந்து செமத்தியாக ஓதுனீங்க, அழகாக கிராத்து ஓதுனீங்க அப்படி சொன்னோன்னு நஃப்ஸ் என்ன பண்ணும்? ஒரு பெருமையை உள்ளத்தில் உண்டாக்கும். குர்ஆன் ஓதி என்ன ஆகிடுச்சு? அவருக்கு பெருமை வந்துடுச்சு. அதே குர்ஆன் ஓதுற அந்த நேரத்தில் அவர் சிந்தனை எப்படி கொண்டு வரார்? கிராத் ஓதக்கூடிய அந்த கலாம் அல்லாஹ் தான் வெளிப்படுத்துகிறான். இந்த ஆற்றல் கொடுத்தது யார்? அல்லாஹ் தாலா தான் கொடுத்தான். கிராத் ஓதக்கூடிய அந்த வல்லமையை அல்லாஹ் தான் ஏற்படுத்தி கொடுத்தான். இந்த கிராத்தை மக்களுக்கு பிடித்த மாதிரி ஆக்குனது யார்? அல்லாஹ் தாலா தான் ஆக்குனா அப்படிங்கிற எண்ணத்தில் தொலை வச்சார் என்று சொன்னால் எத்தனை பேர் வந்து பாராட்டினாலும் என்ன ஆகாது? அவருக்கு பெருமை வராது. ஏன்? என்னுடைய திறமையாக இருந்தால் எனக்கு பெருமை வரும்னு, அது என்னுடைய திறமை இல்லையே. இது யாருடைய திறமை? இது அல்லாஹ் தாலாவுடைய திறமை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறான். வெளியாகக்கூடிய இடம் தான் நான் அப்படிங்கிற ஒரு பணிவு ஆட்டோமேட்டிக்காக அவருடைய உள்ளத்தில் வந்துடும். விளைஞ்சிங்களா? 1000 பேர் வந்து பாராட்டுவாங்க, அவருடைய உள்ளம் பணிவாக இருக்கும். 1000 பேருக்கு முன்னே அல்லாஹ் உயர்த்திட்டான் பாருங்கள். அவரை 1000 பேருக்கு மத்தியில் என்ன செய்ய அவர் அல்லாஹ் என்ன செஞ்சிடுவான்? உயர்த்தி விடுவான். ஆனால் இவர் என்ன எண்ணத்தில் தான் இருப்பார்? நான் எதுக்குமே தகுதி இல்லை. மக்களுடைய புகழையும் அவர் எதிர்பார்க்க மாட்டார், மக்களுடைய இகழையும் அவர் பயப்பட மாட்டார். புரிஞ்சா? வெளியாக்க அல்லாஹ் தாலா அந்த செயலை வெளியாக்குறான். அது மக்களுக்கு பிடித்தமானதாக ஆக்குறதும் அல்லாஹ் தாலா தான், மக்களுக்கு அதிருப்தி ஆக்குறதும் அல்லாஹ் தாலா தான். என்னுடைய கடமை தொலை வைக்கிறது. விளைஞ்சிகளா? அல்லாஹுடைய சிந்தனை தொலை வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்? அவர்களை கண்ணியப்படுத்தி ரஃபாஹுல்லாஹுடைய அந்தஸ்தை உயர்த்துறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயாவது
தன்னுடைய திறமை ஏதாவது சொல்லியிருக்காங்களா பாருங்கள். தன்னுடைய பெருமை ஏதாவது சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல சில இடத்துல சொல்கிறாங்க, நான் தான் முதல்ல அல்லாஹு தஆலா என்னை தான் முதல்ல எழுப்புவான். ஆனால் சய்யிது உலிதி ஆதம் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் தான் தலைவன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பெருமை தானே, இது பெருமையாக சொல்கிறது தானேப்பா. லா ஃபஹர், இதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை, வணஞ்சிங்களா. சொர்க்கத்துடைய கதவை முதல்ல தட்டக்கூடியவன் நான் தான். லா ஃபஹர், அதில் எந்த ஒரு பெருமையும் சொல்கிறது. வார்த்தை எப்படி சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, லா ஃபஹர். ஹஜத்துப்பான் லா ஃபஹர்னா இல்லை, அதில் எந்த பெருமையும் இல்லை, விளைஞ்சி. ஆனால் சொல்கிற வார்த்தை எப்படி சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் தான் முதல்ல சொர்க்கத்தில் நான் தான் நுழைவேன், என்னுடைய பெயரை கேட்ட பிறகு தான் சொர்க்கம் திறக்கப்படும். லா ஃபஹர், எந்த ஒரு பெருமையும் இதில் இல்லை. லிவாவுல் ஹம்து, கொடி என் கையில் தான் கொடுக்கப்படும். லா ஃபஹர், எந்த ஒரு பெருமையும் இல்லை. மகாமே மஹமூதுங்கிற அந்த இடத்துல யார் இருப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. லா ஃபஹர், எனக்கு எந்த ஒரு பெருமையும் இல்லை. எல்லா ஆசியத்து பாருங்களேன், லா ஃபஹர்னு அடித்து பாருங்களேன். எல்லாத்தையும் சொல்கிற விஷயமெல்லாம் என்னென்ன, தன்னுடைய பெருமையை காட்டுற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்லிடுறாங்க, லா ஃபஹர், இதில் எந்த ஒரு பெருமையும் இல்லை, விளைஞ்சிங்களா. எப்படின்னா, ஒரு பெரிய பிரதமர் இருக்கார்ல, அவர் சொல்கிறார், நான் ஒரு காலத்தில் என்ன வந்தேன், கவுன்சிலராக இருந்தாங்க, அதெல்லாம் ஒரு பெருமை இல்லைங்க அப்படி சொல்கிற மாதிரி. அது ஸல்லல்லாஹு அந்தஸ்து அதை விட பெருசு. எதை விட? ஆனால் சையது உலிதி ஆதம் சொன்னாங்கல்ல, அதை விட அவங்க அந்தஸ்து என்னது, பெருசு, விளைஞ்சி. அந்த அந்தஸ்துன்னு சொல்கிறாங்க, நான் வந்து என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லா பிள்ளைக்கும் நான் தலைவர். இதில் என்ன பெருமை இருக்குது, என் அந்தஸ்து எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம், என் அந்தஸ்து எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம், விளைஞ்சிங்களா. அப்போ இதில் பெருமை மாதிரி தெரியும், ஆனால் என்ன இல்லை, இதெல்லாம் பெருமை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தில் என்ன இருந்துச்சு என்று கேட்டால் என்ன இருந்துச்சு, இந்தப்பா கால் வீங்கிற அளவுக்கு தொழுத போய் என்ன சொன்னாங்க, அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அபுத், ஒரு அடியான இருந்துட்டு போகணுமே. அபுதன் நக்கீராவை சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு அடியான் மாதிரி நான் என்ன பண்ணிட்டு போகிறேன், இருக்க தான் என்ன செய்கிறேன், நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பணியை வெளிப்படுத்தி காட்டினாங்க. என்ன செஞ்சால் அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை உயர்த்திட்டான், அதையும் வெளிப்படுத்தி காட்டுறாங்க. இப்படி பணிஞ்சால் இப்படி அந்தஸ்து கிடைக்கும், இப்படி பணிஞ்சால் அல்லாஹ் என்ன செய்வான், உங்களோட அந்தஸ்தை உயர்த்துவான். மன் தகப்பர, யார் பெருமடிக்கிறாரோ, வதஅஹுல்லா, அவர் அல்லாஹு தஆலா கேவலப்படுத்தி விடுவான், அல்லாஹு தஆலா அவரை அழுத்திடுவான், கீழே போட்டுருவான் அப்படின்னு அர்த்தம் சொன்னால், அவர் தன்னை நினச்சிக்கிட்டு இருப்பார், நான் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறேன், வேலைஞ்சிங்களா. நான் வந்து காலைல ஃபஜ்ரு முன்சுனத்து பின் சுனத்து, லோஹருடைய முன்சுனத்து பின் சுனத்து ஃபர்லு இப்படியே தொழுது அவர் கணக்கு போட்டு வச்சுப்பார். ஒரு வக்துக்கு 50,000 நன்மை வச்சோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து 5 வக்து தொழுதுருக்குறோம், எவ்வளோ 2.5 லட்சம் நன்மை ஃபர்லுக்கு மட்டும் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சுன்னத்தை மாக்கதா 12 ரக்காத்து, ஒரு ரக்காத்துக்கு 10,000 நன்மை வச்சா கூட 12 ரக்காத்துக்கு 1,20,000 நன்மை ஆகிடுச்சு. அப்படி கணக்கு பண்ணி என்ன பண்ணுறாரு, தூங்கும்போது இவ்வளோ நன்மை என்ன பண்ணிக்கிறேன் நான். அவன்லாம் வீட்டில் தொழவே இல்லை, அவன்லாம் வீட்டில் தொழுகாமல் இந்த 3.5 லட்சம் நன்மை என்ன பண்ணிட்டான், இழந்துட்டு உக்காந்துருக்குறான். வெறும் ஃபர்லு சுன்னத்து தொழுதாலே 3,70,000 நன்மை கிடைக்கிது. இவ்வளோ நன்மை என்ன பண்ணுற, இழந்துட்டு படுத்து கிடக்கிறாரு. நான் தொழுதுட்டேன் அப்படியே ஒரு பெருமை வந்துச்சு வச்சிங்களேன். அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார், தான் அல்லாஹ் தஆலா நன்மையால் நெருங்கிட்டு இருக்கேன் அவர் நினச்சிட்டு இருப்பார். வதஅஹுல்லா, அல்லாஹ் அந்த நன்மையெல்லாம் அழிச்சிக்கிட்டே இருக்கிறான் ஒரு பக்கம். அந்த நன்மை என்ன செய்கிறான், அந்த பெருமையின் காரணத்தால வதஅஹுல்லா, அல்லாஹ் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த மாதிரி தன்னுடைய இபாதத்துகளை கொண்டு பெருமை அடிப்பவர்களை மக்களுக்கு மத்தியில் எப்படி அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான்னு சொன்னால், அவர் தன்னை பெரிய ஆளாக நினைப்பார், மக்கள் அவரை பெரிய ஆளாக நினைப்பாங்க, ஆனால் கிண்டலாக பார்ப்பாங்க. மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அவரை பெரிய ஆள் தான், தலைவர் அப்படி இப்படி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஆனால் கிண்டலாக பார்ப்பாங்க. அவருக்கு அப்படி சொன்னால் காமெடி பீஸ் மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவரை பார்ப்பாங்க. ஏன்னா தன்னுடைய இபாதத்தில் என்ன வருது, அவருக்கு பெருமை வர்றதால மக்கள் மத்தியில் தன்னை பெருமையாக தான் பார்ப்பார். அவர் நான் அவ்வளோ சதக்கா செஞ்சுருக்கிறேன்,
நான் அவ்வளோ தான தர்மம் பண்ணிக்கிறேன், அவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன், அவ்வளோ நோன்பு வச்சுருக்கிறேன், அவ்வளோ சக்காத்து கொடுத்துருக்கேன், இத்தனை தடவை உம்ரா போயிட்டு வந்திருக்கிறேன். தன்னுடைய இபாதத்தை வச்சு அவர்னா தன்னை பெருசாக பார்க்குறார், விளைஞ்சிங்களா. ஆனால் மக்களுடைய பார்வையில் அவர் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், கீழே கண்ணியம் இல்லாமல் தான் அல்லாஹு தாலா ஆக்கிடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய திக்ர் அதில் இல்லை. அந்த இபாதத்தை செய்ய வச்சவன் அல்லாஹு தாலா அப்படிங்கிற திக்ர் அதில் இல்லை, விளைஞ்சானே. எப்போ அந்த வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா இருக்குல்லப்பா, இது ஒவ்வொரு இபாதத்துலேயும் செய்யணும். ஒவ்வொரு இபாதத்தையும் எது கலந்துருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் கலந்துருக்கணும். வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு கடமை, தொழுக ஒரு கடமை கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அசல், விளைஞ்சிங்களா. அந்த அசல் எதிலெல்லாம் சேருகிறதோ அப்போ தான் அந்த இபாதத்து பரிபூர்ணமாக ஆகும், விளைஞ்சிங்களா. குரான் ஓதுறோம், குரானில் எது கலக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ் கலக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய 4 மக்காம் இதில் கலக்கணும், குரான் ஓதுதில் கலக்கணும். இந்த குரான் ஓதக்கூடிய தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த குரானை கொண்டு நஃபா உண்டாக்குபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். இந்த குரானை கொண்டு லரரை உண்டாக்குறவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். யுதில்லு பிஹி கசீரன் யஹ்தி பிஹி கசீரன். அந்த குரானை கொண்டு எத்தனை பேர் நேர்வழியும் பெற்றிருக்கிறாங்க, இந்த குரானை கொண்டு எத்தனை பேர் வழிகட்டும் போயிருக்காங்க. அப்போ நஃபா லரர் ரெண்டு அதில் வெளியாக வாய்ப்பு இருக்குது, குரானில் வெளியாக வாய்ப்பு இருக்குது. அப்போ குரானில் வெளியாகுமா, குரான்லேருந்து அல்லாஹ் வெளியாகணுமா, அல்லாஹ் தான் வெளியாகணும். அப்போ லா மக்சூத இல்லல்லாங்கிற அந்த கலிமாவை குரான் ஓதும்போது என்ன செய்யணும், கொண்டு வரணும், விளைஞ்சிங்களா. அப்போ அந்த கலிமாவுடைய எண்ணத்தில் ஒரு மனிதர் ஓதுவார் சொன்னால் அந்த குரானை கொண்டு அவர் நஃபா பெறுவார், ஹிதாயத்தை பெறுவார். இல்லைன்னா அதே குரானை கூட எத்தனை பேர் என்ன செஞ்சுட்டாங்க, வெளிக்கிட்டு போயிட்டாங்க, விளைஞ்சிங்களா. ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, எத்தனை நபர்களே குரானே சபிக்குதுன்னு சொன்னாங்க. ஏன் பெருமையாக ஓதுறாரு அவர், குரான் ஏன்பா சபிக்குது, பெருமையாக என்ன செய்கிறார் அவர், ஓதுறார். எத்தனையோ பேர் குரான் ஓதுறாங்க, அவர் தொண்டை குழியை கூட குரான் என்ன செய்யலையாம், இறங்கலன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குரான் ஓதுறாங்க, எதில் இறங்கலை, தொண்டை குழியில் கூட குரான் இறங்கலையாம். அப்போ குரானுடைய எதில் கல்வியில் போய் என்னவாகலை, அவங்களுக்கு இறங்கலை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன் கலிமா அங்கே சேரலை. லா மக்சூத இல்லல்லாஹ், இந்த குரானை கொண்டு நஃபாயை உண்டாக்குபவன் யாரும் இல்லை இல்லல்லாஹ். லா மக்சூத இல்லல்லா அங்கே வரணும். அடுத்து என்ன, 3வது மக்காமு லா மௌஜூத இல்லல்லாஹ். அப்போ நான் ஷுஹூத் செய்யணும், அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உஜூதியத்தை எங்கே இதில் ஷுஹூத் செய்யணும், அந்த குரானில் பார்க்கணும். குரான் முன்னாடி இருக்குது, இந்த குரான் வெறும் பேப்பர் சூரத்து தான், இதில் மௌஜூதாக இருக்கிறது யார், அல்லாஹு தாலா தான். நான் வெறும் அதம், என்னில் மௌஜூதாக இருக்கிறது யார், அல்லாஹு தாலா தான். அப்போ அல்லாஹு தாலா உஜூது இல்லைன்னு சொன்ன அந்த சத்தமும் கிடையாது, அல்லாஹுடைய உஜூது இல்லைன்னு சொன்ன அந்த எழுத்தும் கிடையாது, அல்லாஹுடைய உஜூது இல்லைன்னு சொன்னால் இந்த இபாதத்தே கிடையாது, இந்த இபாதத்தே கிடையாது. அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓதினார் சொன்னால் இன்னும் அவருடைய அந்த சின்னவாகும், உயராகும், அலைஞ்சிங்களா. லா மஷ்ஹூத இல்லைல்ல 4வது மக்காம் அலைஞ்சானே. அப்போ லா மஷ்ஹூத இல்லைன்னா தானே, பார்வைக்கு வரக்கூடிய எல்லாமே யார் தான், அல்லாஹு தாலாவுடைய உஜூது தான், அலைஞ்சிங்களா. குரானுடைய ஃபஹ்மு வருது, குரானுடைய ஞானம் வெளியாகுது, குரானுடைய சில அஸ்ரார்கள் என்னவாகுது ஓதும்போது வெளியாகுது. இது எல்லாத்தையுமே வெளியாக்குறவன் யார் தான், அல்லாஹு தாலா தான். லா மஷ்ஹூத இல்லைல்ல, ஷுஹூத் மஷ்ஹூதுன்னு தான் ஷுஊர் வருது பார்த்தீங்களா, அல்லாஹ்வுடைய அந்த உணர்வு வருது இல்லை. வஞ்சானே அபூபக்கர் யார், நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குரான் எப்படி ஓதுவாங்க அப்படி கேட்டால், ஒரு காபத்துல்லாக்குள்ளே நுழையும் போது ஒரு கால் உள்ளே எடுத்து வச்சாங்க, 15 ஜூஸு ஓதுனாங்களாம். 2வது கால் எடுத்து வச்சாங்க, எத்தனை ஜூஸு, அடுத்த 15 ஜூஸு ஓதுனாங்க. இப்போ சாத்தியமா, அந்த ஷுஊர் வந்துச்சுன்னா சாத்தியம். இது இந்த குரானுடைய ஷுஊர் சொன்னோம்ல, மஷ்ஹூத் லா மஷ்ஹூத் இல்லைலாம் சொல்கிறோம் பற்றி, அந்த ஷுஊர் வந்தால் முடியும். அது சில பெரியார்கள் பார்க்கணும், ருக்குவிலே என்ன செஞ்சிடறாங்க, இரவு ஃபுல்லாக கடந்துடுறாங்க. சில பெரியார்கள் சஜிதாவிலே இரவு ஃபுல்லாக கடந்துடுறாங்க. நாமளும் சுப்ஹான ரப்பியல் அஸீம் மொத்தம் தான் செய்கிறோம், அவங்களும் சுப்ஹான ரப்பியல் அஸீம் ஓதுனாங்க. நாமளும் சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓதுறோம், அவங்களும் சுப்ஹான ரப்பியல் ஆலா ஓதுறாங்க. ஆனால் நமக்கு என்ன வரல, அந்த ஷுஹூதும் வரல, ஷுஊரும் வரல. அவங்களுக்கு ஷுஹூதோடு செய்து எது வந்துருச்சு, ஷுஊர் வந்து உணர்ந்துட்டாங்க அல்லாவை. யாரை, அல்லாவை உணர்ந்துட்டாங்க. அல்லாவை உணர்ந்துட்டாங்க சொன்னால் எந்த ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது, புரிஞ்சிங்களா. சரிண்ணே.
இப்போ லா மஷூத இல்லைல்ல குரானில் அந்த மஃபூஹும் வந்துச்சு வச்சிங்களேன். அப்போ அனிப்பா ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை நைட்டு தொழுதாங்கல்ல, அந்த சமய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒம்தாசுல் யோம் ஐயுஹல் முஜ்ரிமூன் அப்படிங்கிற ஆயத்தை ஓதுனாங்க. அதில் என்ன ஆகிடுச்சு? ஷுஊர் ஆகிடுச்சு. ஒம்தாசுல் யோம் ஐயுஹல் முஜ்ரிமூன், முஜ்ரிமீன்களே இன்றைய நாளில் நீங்கள் பிரிந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். அல்லாஹு தஆலா சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஒம்தாசு பிரிந்து விடுங்கள், யோம் இன்றைய நாளில் ஐயுஹல் முஜ்ரிமீன்களே என்ன செய்துங்க நீங்கள் பிரிந்து விடுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். அந்த ஆயத்தில் ஷுஊர் வந்துடுச்சு அவங்களுக்கு, புரிஞ்சுங்களா? அது திரும்பி என்ன செஞ்சிட்ருக்காங்க? அவங்க தன்னை அறியாமலேயே ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னை அறியாமல் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் அதே ஓதிட்டுருக்காங்க. கடைசியில் எப்போ அவங்களுக்கு உணர்வு வந்துச்சு? மூளையிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சான். இதையே திரும்ப திரும்ப ஓதி இன்னும் எத்தனை ஜின்களை நீங்கள் மூத்தாக்க போகிறீங்க? இது வரைக்கும் 6 ஜின்னோ 4 ஜின்னோ மூத்தாயிடுச்சு, இன்னும் எத்தனை ஜின்னை மூத்தாக்க போகிறீங்க அப்படின்னு வீட்டுடைய மூளையிலேருந்து ஒரு சத்தம் வந்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சான். என்னப்பா அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அத்தாயத்தை ஓதி ருக்குக்கு சஜிதாக்க போனாங்க. இது லா மஷூத இல்லை ஷுஊர் வந்துடுச்சு வச்சுங்களேன், எதுவுமே தெரியாது. என்ன சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே என்ன ஆகாது, தெரியாது. அலி ரலியல்லாஹு அவங்களுடைய உடம்புல அம்பை போடுங்கனாங்கல்ல, லா மஷூத இல்லல்லாவுடைய மக்காம் அது. முஹம்மது சொல்ல ஒரு சஹாபியோட காலை வெட்டி எடுத்தாங்கல்ல, லா மஷூத இல்லல்லாவுடைய மக்காம் அது. கலைஞ்சி எதுவுமே என்ன ஆகாது, தெரியாது. அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க தொழுதுட்டு இருக்கும்போது காபத்துல்லாவில் கல்லை போட்டு இடிக்கிறாங்க, மஞ்சனிக்கு வச்சு இடிக்கிறாங்க. காபத்துல்லாவில் பெரிய கல் விழுந்து ஒரு காபத்துல்லாவுடைய ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கல் அவங்க தாடிக்கும் இந்த நெஞ்சு இருக்குல்ல இந்த பகுதிக்கு நடுவில் பூந்து போச்சு. அவங்க தொழுதுட்ருக்காங்க. எது இடிக்கப்பட்டுருக்கு? காபத்துல்லா. சுற்றி மஞ்சனிக்கு தெரியுதா, பெரிய கல்லை வச்சு தூக்கி அடிப்பாங்களே குண்டிகள் மாதிரி, அந்த மாதிரி தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? எதுவுமே தெரியல. சுற்றி என்ன நடக்குது? காபத்துல்லா அடிக்கப்பட்டுருக்கு, அது கூட உணர்வு இல்லை. ஏன்? ஷுஊரில் இருந்தாங்க அவங்க. முஹிதீன் ஆண்டகி இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிள்ளைகள் மட்டும் எத்தனை பேர்? என்ன 48 பிள்ளைங்க. அப்போ பேர பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? அப்போ வீடு எப்படி இருக்கும்? ஒரு ஜெஜனில் இருக்கும். ஆனால் எஜமா வீட்டில் இருந்தாங்கன்னா வீடே அமைதியாக இருக்கும். யார்? முஹிதீன் ஆண்டகி வீட்டில் இருந்தாங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? சிப்புன்னு இருக்கும். ஒரு சத்தம், ஒரு குண்டூசி சத்தம் வராது. குழந்தைங்களாம் தூரம் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சுக்குவாங்க. வேலை செஞ்சிங்களா? எஜமா அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாங்கன்னா ஊடே கோகோன்னு இருக்கும். ஊடே என்னவாக இருக்கும்? ஒரே சத்தமாக இருக்கும். ஏன்? அவங்க தொழில் நின்றுட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகாது, எதுவுமே தெரியாது. சுற்றி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. விளைஞ்சாருப்பா. இப்போ இந்த மக்காமில் உட்காந்து குரான் ஓதுறோன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? ஷுஊர் வரும். அல்லாஹு தஆலாவுடைய ஷுஊர் வரும்போது அந்தவருடைய குரானுடைய அஸ்ரார்கள் விளக்கங்கள் எல்லாமே என்னவாகும்? வெளியாகும். அதுதான் எஜமான் சொன்னான், நான் ஒவ்வொரு ஆயத்துக்கும் 40 விளக்கம் சொல்லுவேன், அந்த 40ல் ஒவ்வொன்றுக்கும் 40 விளக்கம் சொல்லுவேன்னு சொல்லி யார் சொல்கிறா? சொல்கிறாங்களே. எப்படி சொல்கிறாங்க? கிதாப் பார்த்தா சொல்ல முடியும். ஷுஊரில் என்னவாகுது அவங்களுக்கு? அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி காட்டுறான். வளைஞ்சப்பா. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத அந்த 4 மக்காமையும் ஒவ்வொரு இபாதத்துலேயும் கொண்டு வந்து சேர்க்கணும். எந்த அடிப்படையில் நம்ம சேர்க்குறோமோ அந்த அடிப்படையில் நமக்கு என்ன ஆகும்? பணிவு வரும். வெறும் லா மஅபூத இல்லல்லாங்கிற அடிப்படையில் நம்ம சேர்த்தோம் சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? அந்த அடிப்படையில் நமக்கு பணிவு வரும். லா மக்சூத இல்லல்லாங்கிற அடிப்படையில் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த அடிப்படையில் நமக்கு என்ன ஆகும்? பணிவு உண்டாகும். லா மௌஜூத இல்லல்லாங்கிற அடிப்படையில் அந்த அளவுக்கு நம்ம பணிவு என்ன ஆகும்? உண்டாகும். லா மஷ்ஹூத இல்லல்லாங்கிற அடிப்படையில் சேர்த்தா அந்த அளவுக்கு நம்ம என்னவாகும்? பணிவு உண்டாகும். அந்த இல்லை நம்மை பொறுத்த வரைக்கும் பணிவு அல்லாஹு தஆலா அதை மக்களுக்கு மத்தியில் ரஃபாஉல்லாஹ் ஆக்கிடுவோம். எந்த அளவு அதில் நம்ம ஷுஹூதில் ஈடுபடுறோமோ அந்த அளவு அவங்களுடைய அந்தஸ்து அல்லாஹ் என்ன செஞ்சிடறான்? உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். அதை அவரும் உணர்வார், மக்களும் உணர்வாங்க. உணரும்போது இன்னும் பணி வரும் அவருக்கு. இவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்குறானே, தகுதியே இல்லாத எந்த அடியானுக்கு அப்படின்னா அவருக்கு மறுபடியும் பணிவு தான். ஃபைஸ் நாயகம் லால்பட்டிலேருந்து இங்கே வந்தாங்க, பரவச்சேரி வந்தாங்க. வரும்போது என்ன அங்கே போர்டில் என்ன எழுதியிருந்தாங்க? இது வச்சாங்களாம், பேனர் மாதிரி வச்சாங்க. அப்போ பேனரில் அந்த துணியில் எழுதி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுதி கட்டிட்டாங்க. நாகூர் எஜமானி வருக
மொஹிதீன் ஆண்டகியே வருக, அஜ்மீர் சர்க்காரே வருக அப்படின்னு எழுதியிருந்தாங்களாம். வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவொடனே கேட்டாங்களாம், ஏன்ப்பா இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருக்கிறீங்க, அஜ்மீர் நாயகமே வருக அவங்க எங்கே அவங்களுடைய என்னது கால் தூசிக்கு நான் சம்மமாக ஆகுவானா அப்படின்னு எஜமானா செஞ்சாங்களாம், சொன்னாங்களாம். அவர் பதறிட்டார். அவர் நம்ம தப்பு செஞ்சிட்டோமோ அப்படின்னு பதறிட்டாங்க அவங்க. விளைஞ்சிங்களா? அதுக்கப்புறம் உது செய்யும்போது தண்ணி ஊற்றுனாங்க. யார் அந்த தண்ணி ஊற்றுனாங்க. யாரோட வீட்டு ஃபங்க்ஷன் வந்தாங்களோ தண்ணி ஊற்றுறாங்க. அப்போ சொன்னாங்களாம், ஏன்பா நாகூர் நான் தான், ஏர்வாடி பாதுஷாவும் நான் தான், அஜ்மீர் நாயகமும் அந்த மொஹிதீன் ஆண்டிகியும் நான் தான் அப்படின்னாங்களாம். அங்கே தவாதம், இங்கே ரஃபா. அது அல்லாஹ் என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். வெளிச்ச தன் உணர் ஷுஹூரில் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக. அவங்க அடக்க தான் செய்கிறாங்க. எதில் வந்துடுது, ஷுஹூரில் வந்துடுது. விளைஞ்சிங்களா? அதே மாதிரி ஒரு லால்பேட்டிலேருந்து அரும்பும் கூட இரும்பாகும் உங்கள் பார்வையில், இரும்பும் கூட பொன்னாகும் உங்கள் பார்வையில் அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்க ஃபைசல் நாயகம் முன்னாடி. புரிஞ்சிங்களா? ஃபைசல் நாயகம் முன்னாடி அதெல்லாம் எப்படிப்பா அப்படின்னாங்களாம். ஒரு மாதிரி என்ன செஞ்சாங்க, பணிவாக சொன்னாங்களாம். பணிவாச கீழே முஸ்தாக் வந்தாங்க. அவங்கள பார்த்து ஏ கமல் தூர ஷேக்கிட்டனை அப்படின்னாங்களாம். இந்த ஒரு கமாலுக்கு ஷேக்கிட்ட இல்லையா, அவங்க பார்த்தா இரும்பு என்ன தங்கமாகாதா அப்படின்னாங்களாம். பார்த்தா என்ன ஆகிடும், தங்கமாக ஆகிடும். வளைஞ்சா அந்த அளவுக்கு பார்வையோட வாசனை யாரும் கொடுத்துருந்தா, அல்லாஹ் தாலா அவங்களுக்கு கொடுத்தான். ஷுஹூரில் அவங்க என்ன ஷுஹூரோட பார்க்குறாங்களோ அப்படி என்ன ஆகிடும், அது ஆகிடும். விளைஞ்சானே இல்லை விளைஞ்சா. அப்போ வெறும் இபாதத் உணர்வு இல்லாத, கலிமாவுடைய விளக்கம் இல்லாத, அல்லாஹ் தாலாவுடைய திக்ர் இல்லாத வெறும் இபாதத்திற்கு அது நம்ம என்னவாகும், பெருமைக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ்விட நம்மை தூரமாக்கிரும். நம்மை பணி உள்ளவனா நம்ம ஆக்காது. விளைஞ்சிங்களா? அதே அல்லாஹ் தாலாவுடைய திக்ரோடு எந்த அடிப்படையில் திக்ர் நமக்கு ஷேகுமா சொல்லி கொடுத்தார்களோ அந்த திக்ரோடு செய்யக்கூடிய அந்த இபாதத்திற்கு அதை நம்மை பணிய வைத்து அல்லாஹ் தாலாவுடைய சன்னிதான் நம்மளை உயர்த்திடும். நம்மை பார்த்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம், அசலதா சொன்னாங்கள்ல, என்னுடைய பார்வையில் என்ன நீ எப்படி காட்டு, பணி தாழ்ந்தவனாக காட்டு, மக்களுடைய பார்வையில் எனக்கு கண்ணியமாக காட்டு. சிலதா துவா செஞ்சேன் பார்த்தா அதுதான் அது. விளைஞ்சிங்களா? அவங்களுக்கு பெருமை, எந்த ஒரு பெருமை என்ன ஆகாது, அவர்களுக்கு வராது. பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுருவாங்க. விளைஞ்சிங்களா? சூரியனையே பொழந்துருவாங்க. இது நிலாவே என்ன செஞ்சாங்க, சல்லல்லாஹு பொழந்தாங்க. விளைஞ்சிடலாம், மண்ணை தூக்கி அடிக்கிறான், போயிட்டு போடா அடிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதையே பொழந்தாங்க, மண்ணையே பொழந்தாங்க. இது நிலாவே என்ன செஞ்சாங்க, பொழந்தாங்க. அவ்வளோ பெரிய ரஃபா யார்கிட்ட இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்துச்சு. விளைஞ்சிங்களா? அப்போல மண்ணு தூக்கி அடிக்கிறான். விளைஞ்சிங்களா? இப்படி இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்படி கை ஆட்டினா இருப்பான், அவன் சதறி இருப்பான். அவன் போ பண்ணி ஸல்லல்லாஹு செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் என்ன இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், ஸல்லல்லாஹு போயிட்டாங்க. வேஞ்சானே ஒரே ஒரு பொடி மண்ணை 1000 பேர் கண்ணில் போய் உழ வச்ச ஸல்லல்லாஹு ஒரு கை மண்ணை வாரி இவன் தலையில் போட்டு தானே ஆகிருப்பான். அபுல் தலையில் போட்டு தான் முடிஞ்சு போச்சு, ஃபாத்தியா தான். ஸல்லல்லாஹு அது தவாதம் விளைஞ்சில பணிவாந்தாங்க. அதெல்லாம் என்ன செஞ்சிட்டான், உயர்த்திட்டான். விளைஞ்சில யாரெல்லாம் பெருமை அடித்தார்களோ அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய அட்ரஸே இல்லாமல் என்ன செஞ்சார், அல்லாஹ் தஆலா அவர்களை தாழ்த்திடுறோம். விளைஞ்சானே அதுதான் நமக்கு என்ன செய்கிறாங்க ஷேகுமார்கள், எல்லா அவுலியாக்கள், காமிலான ஷேகுமா அதுதான் நமக்கு சொல்லித்தராங்க. இபாதத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு வாங்க. நாம் செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வராதிங்க. அல்லாஹ் செய்ய வைக்கிறான், அல்லாஹ் இந்த நசீபை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான், அல்லாஹ் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக பணியும் வரும். அல்லாஹு தாலாவிடத்தில் அந்த இபாதத்து உயர்ந்த ஒரு இபாதத்தாக போயிடும். அல்லாஹ் தாலா அவ்வாறு வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வாஹ்ரதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.